அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, செவ்வாய்க்கிழமை காலை 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே செவ்வாய் ஹோரையில் இந்த பொருளை சேர்த்து நீங்கள் நிலைவாசலில் கட்டி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பணம் சேர ஆரம்பிக்கும். கடன் தொல்லை இருக்குது அப்படின்னா அந்த கடன் பிரச்சனை முற்றிலும் தீரும். நாளை பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை ப்ளஸ் கிருத்திகை நட்சத்திரம் இருப்பதுனா ரொம்ப சிறப்பான நாள். இந்த நாளன்று நீங்கள் வழிபாடு செய்தாலே போதும், முருகனுடைய அருள் பரிபூர்ணமாக இருக்கும். காலை 6 to 7 செவ்வாய் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு, காலை எழுந்த உடனே முருகனுடைய நாமங்கள், உங்களுக்கு தெரிந்த நாமங்கள் ஏதாவது ஒரு நாமங்கள் 6 முறை சொல்லுங்கள். அதாவது ஓம் சரணபவாய நமக சொல்லலாம், ஓம் ஆறுமுகனே நமக சொல்லலாம், ஓம் கார்த்திகேயா நமக அப்படிங்கிறத சொல்லலாம். 6 முறை சொல்லுங்கள். ஓம் கார்த்திகேயா நமக அப்படிங்கிறத காலை எழுந்த உடனே 6 முறை சொல்லுங்கள். சொல்லிவிட்டு நீங்கள் குளிச்சுட்டு முருகனுக்கு ஒரு தீபத்தை ஏற்றி வைத்துட்டு ஒரு சிவப்பு நிற துணியை எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கைப்பிடி அளவு அல்லது 2 ஸ்பூன் அளவு நீங்கள் துவரம்பருப்பு சேர்த்துக்கோங்க. துவரம்பருப்பு சேர்த்துட்டு ஜாதிக்காய் 3 ஜாதிக்காய் சேர்த்துக்கோங்க, அல்லது 2 ஜாதிக்காய் சேர்த்துக்கலாம், அல்லது 1 சேர்க்கலாம். 3 சேர்ப்பது சிறப்பு. 3 சேர்க்கலாம், அல்லது 1 சேர்க்கணும். துவரம்பருப்பு ப்ளஸ் ஜாதிக்காய். அடுத்து பட்டை, நம்ம வீட்டில் இருக்கும் பார்த்திங்களா சுருள் பட்டை, அதாவது பிரியாணிக்கு பயன்படுத்தும் இல்லையா, சுருள் பட்டை இருக்கும், அதை நீங்கள் வைக்க வேண்டும். அதற்கப்புறம் மிகவும் முக்கியமான பொருள் 1 ரூபாய் நாணயம், 6 நாணயம் வைக்க வேண்டும். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஏலக்காய் மட்டும் நீங்கள் வச்சுருங்க. வைத்துட்டு அடுத்து மிக மிக முக்கியமான பொருள் சுக்கு துண்டு. சுக்கு துண்டு வைத்து நம்ம எந்த அளவுக்கு நம்ம வழிபாடு, எந்த அளவுக்கு பரிகாரம் செய்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு சிறப்பாக இருக்கும். இந்த பொருள் வைத்து கட்டிடுங்க. கட்டிட்டு இது நிலைவாசல் வெளிப்பக்கமோ அல்லது உள்பக்கமோ 2 பக்கத்தில் உங்களுக்கு எந்த பக்கம் கட்டுற மாதிரி இருக்குதோ அந்த இடத்துல கட்டிடுங்க. வெளிப்பக்கமாக கட்டினாலும் சிறப்பு தான், உள்பக்கம் கட்டினாலும் சிறப்பு தான். வெளிப்பக்கம் கட்டுவது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். வெளிப்பக்கம் அமைப்பு இல்லாதவர்கள் மட்டும் உள்பக்கமாக நிலைவாசலில் கட்டிக்கோங்க, மற்ற எல்லாருமே வெளிப்பக்கமாக கட்டிக்கோங்க. கட்டிட்டு நீங்கள் கெட்டும்போது பார்த்தீங்கன்னா ஓம் சரணபவாய நமக அந்த நாமத்தை சொல்லிக்கிட்டே நீங்கள் கட்ட வேண்டும். உங்களுடைய பண பிரச்சனை தீர வேண்டும், பணம் பெருக வேண்டும், வருமானம் அதிகரிக்க வேண்டும், நீங்கள் செய்கின்ற தொழிலில் ப்ரொமோஷன் கிடைக்க வேண்டும். ஏன்னா வருமானம் அதிகரிக்க வேண்டும் அப்படின்னா உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைச்சா மட்டும்தான் வருமானம் உங்களுக்கு பெருக ஆரம்பிக்கும். வீட்டில் பணம் தங்க ஆரம்பிக்கும். உங்களுடைய பணம் தட்டுப்பாடுலாம் தீர ஆரம்பிக்கும். வருமானம் ஒன்று அதிகரிக்காமல் உங்களுடைய பிரச்சனைகள் எதுவுமே நீங்கள் தீர்ப்பது மிக மிக கஷ்டம். ஏன்னா ஒன்று நமக்கு பிரச்சனை தீரணும் அப்படின்னா யாராவது உதவி மூலமாக நமக்கு தீர்க்க முடியும், இல்லை என்றால் நம்ம வருமானத்தின் மூலமாக நம்மளுடைய பிரச்சனையை தீர்க்க முடியும். அது யாராவது உதவி உங்களுக்கு செய்கிறாங்க அப்படின்னா அதை ஏற்றுக்கொண்டு நீங்கள் அந்த பிரச்சனைலாம் சரி பண்ணிவிட்டு அப்புறம் உங்கள் வருமானத்தின் மூலமாக அவங்களுடைய அந்த பணத்தை நீங்கள் கொடுக்கலாம். அப்படி யாராவது செய்வாங்களா அப்படின்னா மிகவும் கஷ்டம். 100ல் 2% வேணால் செய்வாங்க, மிச்சம் 98% யாருக்கும் உதவி செய்ய மாட்டாங்க. அப்போ நமக்கு வருமானம் தான் அதிகரிக்க வேண்டும். வருமானம் அதிகரிக்க வேண்டும் அப்படின்னா முருகனை தீவிரமாக நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும். அதாவது அவரை இறுக்கா பிடிச்சுக்கிடணும். நீ தான் எனக்கு வருமானம் அதிகரித்து கொடுக்க வேண்டும் அப்படின்று நீங்கள் கேட்கும்போது முருகன் நிச்சயமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் உதவி செய்து உங்களுக்கு வருமானத்தை அதிகரித்து கொடுப்பார். உங்களுக்கு பண தட்டுப்பாடு இருக்குன்னு நீங்கள் வருமானத்தை மட்டும்தான் அதிகரிக்க வேண்டும். அப்படி இல்லைன்னா நீங்கள் சைட் பிஸ்னஸ் மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணால் மட்டும்தான் உங்களுடைய பண தட்டுப்பாடை தீர்க்க முடியும். இறைவனோட சப்போர்ட் இருக்கும்போது நீங்கள் எதற்கும் கவலைப்பட தேவையில்லை, எல்லாமே நமக்கு சாத்தியமாகும். நமக்கு அந்த வருமானத்தை அதிகரித்து கொடுக்கக்கூடிய இந்த வழிபாடை நீங்கள் செய்து பாருங்கள். எப்போதுமே நீங்கள் செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமான மனமுருகி பிரார்த்தனை செய்யும்போது எப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலை இருந்தாலும் அது உங்களுக்கு சரியாக ஆரம்பிக்கும். அது எந்தவித பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, எந்த வேண்டுதல் இருந்தாலும் சரி, உங்களுக்கு நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல் நடக்கும், பிரச்சனைகள் தீரும். மிக மிக சக்தி வாய்ந்த வழிபாடு செவ்வாய்க்கிழமை வழிபாடு ப்ளஸ் கிருத்திகை நட்சத்திரம் இருப்பதனால் இன்னமும் நமக்கு சற்று சிறப்பாக இருக்கின்றது. அதனால் நிச்சயமாக வழிபாடு செய்யுங்க. இப்போ இந்த நிலைவாசலில் கட்டி விட்டது எப்போது எடுக்க வேண்டும் அப்படின்னு நீங்கள் எடுக்க தேவையில்லை. ரொம்ப நாட்கள் இருக்கட்டும், ஒரு 3 மாதம் வரை கூட இருக்கட்டும், 3 மாதம் வரை இருந்தால் கூட போதும், இல்லை 2 மாதம் இருக்கட்டும், அதை நீங்கள் எடுக்கவே தேவையில்லை. எடுக்கிற அன்னைக்கு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை இல்லாமல் திங்கக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை இந்த மாதிரி எடுத்துட்டு அந்த பருப்பை பறவைகளுக்கு போட்டுருங்க. நாணயத்தை ஜாதிக்காலாம் எடுத்து பணம் வைக்கிற இடத்துல கூட வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் நாணயத்தை உண்டியில், கோவில் உண்டியில் கூட சேர்த்துடலாம். அப்படி இல்லைன்னா ஏதாவது மற்ற பரிகாரத்துக்கு எதுக்காக பயன்படுத்தலாம். இந்த மாதிரி நீங்கள் செய்துக்கோங்க. செவ்வாய்க்கிழமை காலையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் குளிக்கும் நீரில் ஒரு சொட்டு தயிரோ அல்லது சந்தனமோ அல்லது பாலோ நீங்கள் விட்டு குளித்து பாருங்கள். வாழ்க்கை உங்களுக்கு அமோகமாக மாறும். நமக்கு இருக்கிற அந்த பீடை பிணிகள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும்.
உங்களுக்கு அதிகமாக சோம்பேறித்தனம், அதிகமாக மன உளைச்சல் இருக்கின்றது அப்படின்னா, முருகனை பிரார்த்தனை பண்ணிட்டு, நீங்க அந்த பக்கெட்டில ஒரு ஸ்பூன் அளவு பாலோ அல்லது சந்தனத்தை விட்டு நீங்க குளிக்கும்போது, அது மிகவும் சக்தி வாய்ந்த நீராக உங்களுக்கு மாறும். முருகனுடைய நாமங்கள் சொல்லிட்டே அதை ஆட் பண்ணணும். நம்ம ஒரு பக்கெட்டில தண்ணி பிடிச்சிட்டு ஒன்றுமே நினைக்காம அந்த பாலை ஆட் பண்ணுறதுக்கும், முருகனுடைய நாமங்கள் சொல்லிக்கொண்டே நீங்கள் அந்த பாலை ஆட் பண்ணி குளிப்பதற்கும் வித்தியாசங்கள் நிறையா இருக்கின்றது. நீங்கள் வேணால் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். அவருடைய நாமங்கள் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட நாமங்கள் இருக்கின்றதுல, அதில் ஓம் சரணபவாய நமக்கு சொன்னாலே போதும். மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரம். இந்த மந்திரத்தை சொல்லிகிட்டே நீங்கள் ஒரு பக்கெட் தண்ணி பிடிச்சி ஒரு ஸ்பூன் பால் விட்டு அதை குளித்து பாருங்கள். எந்த அளவுக்கு சக்தி உங்களுக்கு கிடைக்குதுன்னு பாருங்கள். உடம்பு மிகவும் ஆரோக்கியமாகவும் மாறும். உங்களுக்கு ஒரு தெம்பு கிடைக்கும். சோம்பல், அந்த பீடை எல்லாமே உங்களை விட்டு விலகும். உங்களுடைய உடம்பு ஆரோக்கியமாக நிச்சயமாக மாறும். ட்ரை பண்ணி பாருங்கள். முருகனுடைய அருள் கிடைக்க வேண்டும் அப்படின்னா, முருகனை நீங்கள் நம்பிக்கையுடன் வழிபாடு செய்யும்போது அவருடைய அருள் நமக்கு கிடைக்கும். செவ்வாய்க்கிழமை மாலை 6 மணிக்கோ அல்லது காலை நேரமோ நீங்கள் வழிபாடு பூஜை சிறப்பாக பண்ணிக்கிடலாம். எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் அப்படி பதிவுகள் நான் கொடுத்துருக்கிறேன். சிம்பிளாக 6 தீபத்தை ஏற்றி வைத்துட்டு செவர்லி பூக்களால் அலங்காரம் செய்துட்டு ஏதேனும் ஒரு நைவேத்தியத்தை வைத்து நீங்கள் வழிபாடு செய்தாலே போதும், மிகவும் சிறப்பாக இருக்கும். அதற்கான பதிவுகள் நான் கொடுத்துருக்கிறேன். அந்த பதிவை கூட நீங்கள் பாருங்கள். செவ்வாய் ப்ளஸ் கிருத்திகை வழிபாடு. செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்து வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு பதிவு கொடுத்துருக்கேன். அதையும் வேண்டுமானாலும் நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற ஆன்மீக தகவலுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம தொடர்ந்து முருகன் பற்றிய தகவல் பார்த்து கொண்டே இருக்கலாம். நன்றி.